வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு மல்டிகிரெயின் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு நம்ம 7 வகையான தானியங்கள் சேர்த்துருக்குறோம். உங்களுக்கு எத்தனை வகை தானியம் கிடைக்குதோ நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல இதை சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப் உளுந்துக்கு நம்ம 4 கப் தானியம் சேர்த்துக்கிறோம். உங்ககிட்ட ஒருவேளை 3 வகை தானியம் இருந்துச்சு அப்படின்னா 3 வகை தானியமும் ஒரு கப் ப்ளஸ் இட்லி அரிசி 1 கப் சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கிறோம். தனியாக உளுந்து 1 கப் மட்டும் ஊற வச்சுக்கிறோம். இதுதான் கணக்கு. ஒரு பாத்திரத்தில் 2 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து நல்லா அலசிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மற்றொரு பாத்திரத்துல 1 கப் பனிவரகு, 1 கப் சாமை, 1 கப் வரகு, 1 கப் திணை, 1 கப் சிகப்பரிசி, 1 கப் பூங்கார் அரிசி, 2 கப் இட்லி அரிசி. இது எல்லாம் சேர்த்து நல்லா அலசிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் ஊறின உளுந்தம்பருப்பை கிரைண்டர்ல நல்லா மையா அரைச்சு எடுத்துக்க போறோம். உளுந்து நல்லா அரைபட்டதும் நம்ம அதை கிரைண்டர்ல இருந்து எடுத்துடலாம். உளுந்த கிரைண்டர்ல இருந்து நம்ம எடுத்ததும் ஊற வச்சிருக்கிற அரிசி அதுல சேர்த்து அதையும் நல்லா மைய அரைச்சு எடுத்துடலாம். அரிசி அரைப்படும் போது இட்லியோட சாஃப்ட்னஸ்க்காக இந்த மாதிரி ஆமணக்கு விதை எடுத்துக்க போறோம். இது இப்படி பிரவுன் கலர்ல இருக்கும். அதோடைய ஓடை எடுத்துட்டு உள்ள இருக்கிற பருப்பு மட்டும் ஒரு 7 பருப்பு நம்ம அரிசி மாவோட சேர்த்துக்க போறோம். அரிசி அரைபடும் போதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து நம்ம அரைச்சுக்க போறோம். தேவைப்படும் போது தண்ணி கொஞ்சம் சேர்த்து நீங்க மாவாட்டிக்கலாம். அரிசி நல்லா மைய அரைபட்டதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற உளுந்த மாவை இதோட சேர்த்து நல்லா கலந்துக்க போறோம். உளுந்த மாவும் அரிசி மாவும் நல்லா கலந்ததும் நம்ம அதை ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிடலாம். நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மாவு புளிக்கிறதுக்கு 6 to 8 மணி நேரம் ஆகும். அதை நீங்க ஒரு மூடியை போட்டு தனியா எடுத்து வச்சிடுங்க. 8 மணி நேரம் கழிச்சு மாவு நல்லா பொங்கி வந்திருக்குது, புளிச்சிருக்குது. இந்த மாவை நம்ம இட்லி சுட பயன்படுத்திக்கலாம். இட்லி தட்டுல நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கோங்க. இட்லி மாவை ஒவ்வொரு குழியிலையும் ஊத்தி நம்ம ஆவியில வேக வச்சு எடுத்துக்க போறோம். இட்லி வேகிறதுக்கு தோராயமா ஒரு 7 நிமிஷம் போல ஆகும். டூத் பிக்கை நீங்க இட்லியில விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாம வந்துச்சுன்னா உங்களுக்கு இட்லி தயாராயிடுச்சுன்னு அர்த்தம். மிக மிக சுவையான, ஆரோக்கியமான, சாஃப்டான இட்லி தயாராயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.